ஸ்ரீமதே ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். ஸ்ரீசைலேசசயாபாத்ரம் ஸ்ரீவத்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரமுனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமர்த்யமாம் அஸ்மதாச்சாரபரியந்தாம் வந்தே குரும் பரம்பராம் யோ நித்ய அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोकतस्ततितराणि त्रिनायमेनेद् अस्मद्गुरो भगवतो सदयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ते. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் ஒரு திருக்கோவில் என்ற அடிப்படையில் 108 வைணவ திவ்ய தேசத்தினுடைய பெருமை வாய்ந்த தலம் ஒன்று நாம் பார்த்தோம். முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பற்றி சொன்னேன். இப்போ அடுத்தபடியாக பார்த்தேன்னா அஷ்டஸ்டோ கனகஸ்டோரே வாசினா வாசினோகரே ஸ்ரீகஸ்ரீகிரிராஜாய தேவராஜாய மங்களம். எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகங்கள் இது. இந்த ஸ்லோகத்தை கேட்டவுடனே தெரியும் தேவாதிராஜன்ற ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வரதராஜர்ன்ற ஒரு பேர் சொன்னாலே சங்கு சக்கர அபய அஸ்தத்துடன் கையில் திராயுதத்தை தாங்கிண்டு வச்சுருக்கார். வரதற்கு பெயர் தேவாதிராஜன். திவ்ய தேசத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நான் முதல்ல சொன்னேன் ஸ்ரீரங்கம் நடை அழகு, காஞ்சிபுரம் கொடை அழகு. அந்த கொடை அழகுக்கு கூடிய பெருமாள் தான் வரதராஜ பெருமாள். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டேன்னா, 20ஆம் சோழன் 29ஆம் பாண்டியன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாண்டியன் நாட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடியதான் காஞ்சிபுரம் வரதர் கோவில். காஞ்சிபுரம் வரதருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வரதர் அக்னிஸ்தல பெருமாள். அக்னிஸ்தலத்திலிருந்து வந்த பெருமாள். அவர் யாகம் பண்ணின்னு இருக்கும்போது தானாக உருவான பெருமாள் தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அவருக்கு தேப்பெருமாள் என்ற ஒரு பெயரும் இருக்குது, தேவாதிராஜன்ற ஒரு பெயரும் இருக்குது. அந்த ஊர் பெருமாள் என்னென்ன உற்சவங்கள்லாம் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தேன்னா, எல்லா கோவிலையும் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக தான் நடைபெறும். ஆனால் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும். வரதருடைய 10 நாள் உற்சவமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் கொடை அழகு ரொம்ப முக்கியம் அந்த ஊரில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மோற்சவத்தில் பிரம்மன் நாள் நடக்கக்கூடிய உற்சவம் தான் பிரம்மோற்சவம். எப்பவுமே பிரம்ம ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மோற்சவத்தை தொடங்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்லிட்டேன்னா, சேன முதலியார் புறப்பாடு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு சொல்லணுன்னா ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் சேன முதலியார்ன்ற ஒரு மாதிரி ஒரு சுவாமியை ஆவாகனம் பண்ணி ரோடெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கா, ஏன்னா பெருமாள் வரப்போகிறாரே அப்படின்றதுக்காக தான் அவரை முதல் நாள் அன்றைக்கி புறப்பாடு பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால் கருடப்படம் வரைஞ்சி துவஜஸ்தம்பத்தில் கொடியேறும். துஜாரோகணம். அதே 10ஆம் நாள் அன்றைக்கி துஜா அவரோகணம் பேர். இந்த வரதற்கு முக்கியமாக நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆவது நாள் கருட சேவைன்றது ரொம்ப முக்கியம். பெரிய திருவடி சிறிய திருவடின்றது. பெரிய திருவடின்றது எல்லா வைணவ திவ்ய தேசம் மட்டும் இல்லாமல் எல்லா திவ்ய தேசத்துலையுமே பெரிய திருவடிக்கு ஒரு முகத்துவம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருடன் என்று சொன்னாலே தெரியும் 4 யுகங்கள், அதாவது கிரியாயுகம், கலியுகம், பீஷ்ம யுகம், பிரம்ம யுகம்.
இந்த 4 யுகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது தான். அந்த கருடன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கருடனுக்கான அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். கருடன் நாட்டமே பாருப்பா அப்படின்வா. கருடன் எப்போவுமே வந்து நீங்கள் பாருங்கோ, அவருடைய கண்கள் கொஞ்சம் சற்று சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். கருட பார்வை பார்க்குறவா அத்தனை பேருமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்த நிலைக்கு தான் இருப்பாளாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கருடன் வந்து எப்போவுமே வந்து தான் ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய தோளில் பார்த்தேன்னா ஒரு நாகம் எப்பவுமே போட்டுன்னு இருப்பார். எதுக்காக? அந்த நாகத்தை பிடிச்சி பாருங்கோ, அதை எதுவுமே பண்ண மாட்டார். மேலே தோளில் தான் போட்டுப்பார். அந்த நாகம் வந்து கருடனுக்கு அதிபதி. அந்த கருடன் மேலே போட்டுட்டா அந்த நாகம் என்ன செஞ்சிடுமா? அமைதியாக அப்படியே அவர் போட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே இருந்துருமா. அந்த மாதிரி தான் அது. பெருந்தேவி தாயார் சமேத தேவராஜ பெருமாள், அதாவது வரதராஜ பெருமாள். அந்த ஊர் தாயாருக்கு பேர் பெருந்தேவி தாயார் பேர். படிதாண்டா பத்தினி. அதே போல் ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சிமார்கள் இருக்கா. சக்கரத்தாழ்வார் இருக்கார். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிகர் சன்னதி ரொம்ப முக்கியமான சன்னதி. எதுக்காக இந்த சன்னதியை பற்றி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, பிரம்மோற்சவத்தில் 3வது நாள் அன்றைக்கி கருட சேவை அன்றைக்கி பார்த்தேன்னா அதிகாலை 2 முதல் 3 மணிக்குள்ளே பெருமாள் மண்டபத்தில் கருட மண்டபத்தில் சேவை சாத்துபடி சாத்திண்டு எல்லாருக்கும் சடாரி சாச்சுன்ருப்பா. மண்டபத்தில் மட்டும்தான் அன்றைக்கி சடாரி சாதிப்பா. அதுக்கப்புறமா கோபுரவாசல் சேவிக்கணும்னு வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பா. உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்தவா. ஏன்னா தேவராஜ பெருமாளுடைய கருட சேவை, தேப்பெருமாளுடைய கருட சேவை கண்டிப்பாக நாங்கள் சேவிக்கணுன்றதுக்காக பெருமாள் கருட வாகனத்தில் 2 காலையும் அவருடைய கையில் தாங்கின்னு இருக்க மாதிரி அபய அஸ்தத்தோட பாண்டியன் கொண்ட சாத்திண்டு 3 மாலை சாத்திப்பார். அந்த 3 மாலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த 3 மாலையோட பெருமாள் கோபுரவாசலில் வெளியே வரும்போது கொடையால் பெருமாளை மறைச்சுட்டே வருவா. எதுக்காக கொடையால் பெருமாளை மறைச்சிட்டு வரணும்? எல்லா திவ்ய தேசத்துலையும் இருக்கட்டும், பெருமாளுக்கு முகம் தெரியணுன்றதுக்காக மேல் கொடையை சாத்திட்டு அழகாக வெளில வருவார். இந்த ஊர் பெருமாளுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்று இருக்குது. கோபுரத்திலேருந்து வெளியே வரும்போது தொட்டாச்சாரிய சேவை அவர் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் முதல்ல திருமுக மண்டலத்தை கொண்டு போய் காமிக்கிற இடமே கொடையழகை காமிக்கிற இடமா தான் இருக்கணும். அதனால தான் பார்த்தேன்னா கோபுரவாசலேருந்து மெயினில் வர வரைக்குமே அவருடைய திருமுக மண்டலத்தை பார்க்காம கொடையை அவருடைய முகத்தை மறைச்சுட்டே வருவாள். அந்த அங்கேருந்து வரும்போது பார்க்கணும். அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர் நடை அழகுன்ற மாதிரி தேப்பெருமாள் வந்து தேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேர் நடைன்னு ஒரு நடை இருக்குது. அந்த நடையை பெருமாள் புறப்பாடு ஆயிடுத்துனா தேரில் போய் 7:30 வரைக்கும் எங்கேயுமே நிற்க மாட்டார். அப்படியே ஜங் 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 அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு இடமா போய் தேரில் போய் உட்காருவார். அந்த மாதிரி தான் கருட சேவும் போது என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகத்தை மறைச்சுட்டே வெளியே வந்த உடனே கொடையழகுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொடையழகு எப்படி சாதிப்பான்னு கேட்டேன்னா 3 மணிக்கு பெருமாள் வந்து நிற்கிறார். கொடை ரெடியாக இருக்கும். பக்தர்கள் பட்டாச்சாரியார்கள் அத்தனை பேரும் மேலே ஏறி நிற்பா. அந்த ஒரு கொடையை ஒத்த கையால் அந்த குழியில் போட்டு இன்னொரு பக்கமும் இன்னொரு கையால் குழியில் போட்டு மேலும் கீழும் அந்த கொடையை 5 நிமிஷத்துக்கு தூக்கி 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 போடுவா. பெரிய கொடை 16 ஜோன் கொடைக்கு மேலே இருக்கும். அந்த கொடை அழகு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் போய் பாருங்கோ, வரதர் சன்னதியில் போய் பார்த்தேன்னா பெருமாள் புறப்பாடுக்கு வெளியே வரும்போதே கொடை அழகு ரொம்ப நன்னாவே இருக்கும். அவர் வரத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டேன்னா தாளங்கள் முழங்க வேத பாராயணம், அதாவது எல்லா திவ்ய தேசத்துலையுமே கோஷ்டிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அத்தியாப கோஷ்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த கோஷ்டிக்கு என்றைக்குமே ஒரு ஏற்றம் உண்டு. பிரபந்த கோஷ்டிகள் வேத வித்வான்கள் அத்தனை பேருமே என்ன செய்வான்னா சேவா காலம் சேவிக்கிறதுன்றது ஒன்று உண்டு. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கோஷ்டிக்குன்னே ஒரு பேரும் ஒன்று உண்டு. என்ன அழகாக சேவை சாதிப்பா தெரியுமா? பெருமாளை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் கோஷ்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோஷ்டி மரியாதைன்றதும் நடந்துட்டுருக்கு. பெருமாள் கொடையழகோடு வெளியே வந்து அந்த ராஜன் எப்படிப்பட்டவர் பாருங்கோ.
அப்படியே ஒய்யாறு நடையாட்டு நடந்து 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 வந்து அந்த 3 மாலை சாத்திப்பான்னு சொன்னேன் இல்லையா, இங்கே நேராக எங்கே செய்வார் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் என்ன சொல்கிறதுன்னா, மற்ற திவிதேச பெருமாள்லாம் 4 மாட வீதியில் தான் போயிட்டு வருவா. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 4 மாட வீதியில் 4 மாதம் பிரம்மோற்சவம் பண்ணிக்கிறான்னு நான் சொன்னேன். ஆனால் காஞ்சிபுரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 நாளும் பெருமாள் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தான் மண்டோபடி பார்த்துட்டு வரார். ககனா மண்டபன்றது 18 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அவருக்கு. எங்கள் கோவிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அவருக்கு. டெய்லி காத்தாலையும் சாயங்காலமும் போயிட்டு வருவார். அதாவது இந்த பிரம்மோற்சவத்தில் முதல் கருட மாலையை யார் சாத்தின்றான்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் சாத்தி இந்த மாலையை தேசிகருக்கு மரியாதை ஆறுது. தேசிகர் மரியாதை ஆகி முடிஞ்ச உடனே திரும்புகாலாம்போது தாயாருடைய மரியாதையும் ஆறுது. நான் சொன்னேன் இல்லையா, அக்னி ஸ்தலத்துலேருந்து வந்த பெருமாள் சொன்னனால அவருடைய உடம்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குழியாக இருக்கும். எப்படி குழியாக இருக்கும். கம்பீர நாட்டையாட்டம் இருப்பார். அதாவது தேவராஜன் வரார் அப்படின்னாலே தேப்பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு சொல்கிற போது வானை வெடிக்க போடும்போது பெருமாள் புறப்பாடு ஆயிடுத்துன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போவும் திவ்யதேசத்தில் திருமஞ்சத்தும் போதும் வானை வெடிக்க போடுவா, பெருமாள் புறப்பாடும் போதும் வானக்க வெடிக்க போடுவா. அந்த வழக்கங்கள் இன்னமும் இருந்துருக்கு. வரதருடைய முக்கியத்துவம் பிரம்மோற்சவத்தில் நம்ம 3ஆவது நாள் கருட சேவை சொன்ன மாதிரி அவருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையாட்டம் இருப்பார். தேப்பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு தோஷ நிவர்த்திக்கு கொடுக்கக்கூடிய பெருமாளும் தேப்பெருமாள் தான். தோஷ நிவர்த்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவ கர்மாக்கள் அத்தனையுமே இருந்தாலும் கூட சில நேரங்களில் கர்மாக்கள் தீக்க போகும்போது சில விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த ஊருக்கு போய் சேவிக்கணும். என்னன்னு கேட்டேன்னா, கன்னியா ராசியாக இருக்கிறவா இருக்கட்டும், துலா ராசியாக இருக்கிறவா இருக்கட்டும், அந்த ஊர் பெருமாளை போய் சேவிக்கணும். அந்த ஊர் பெருமாளை மட்டும் சேவிக்கிறது கிடையாது. காஞ்சிபுரத்தில் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி, தங்க பள்ளி, வெள்ளி பள்ளின்னு 2 இருக்கும். பிராகாரத்து வழியாக பார்த்தேன்னா மேலே அந்த பள்ளியை வச்சுருப்பா. இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது சப்போஸ் யார் மேலேயாவது பள்ளி விழுந்துருத்துன்னா அந்த நம்ம பரிகாரமே பண்ண வேண்டாம். இதே வேறு ஏதாவது ஒரு ஊருக்குன்னா பள்ளி விழுந்துருத்துனா என்னென்னவோ கேட்பா. ஐயோ தலையில் விழுந்துருத்தே, கையில் விழுந்துருத்தே, காலில் விழுந்துருத்தேன்னு இதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரங்கள் கேட்பா. ஆனால் காஞ்சிபுரத்தை வரைக்கும் பள்ளி விழுந்துருத்துனா பரிகாரமே கிடையாது. ஏன்னா தேப்பெருமாள் சன்னதியிலே தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி தொட்டுட்டு வந்தாலே போதும், நம்மளுடைய பாவ கர்மாக்கள் அத்தனையுமே போகும். இது மட்டும் கிடையாது, ராஜகோபுரத்தோடு நிற்கின்ற வரதர் அவருக்கு நிறைய உற்சவங்கள் நடக்கிறது. இந்த பிரம்மோற்சவத்தில் நம்ம பார்த்த மாதிரி அதில் பெருமாள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அலங்காரத்தோடு எழுவார். 3ஆம் நாள் கருட சேவையாகும். அதே போல் 5ஆம் நாள் நாச்சியார் திருக்கோலம் பெருமாள் பொம்மநாட்டி வேஷத்தோடு வருவார். 6ஆம் நாள் அனுமந்த வாகனத்தோடு வருவார். குறிப்பாக அதாவது வைகானச ஆகம பிரகாரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே பெருமாள் என்றைக்குமே இருக்கார் அப்படின்ற ஒரு குறிப்பை வச்சுட்டு என்ன செய்வான்னா, சூரிய பிரபை சந்திர பிரபை, காத்தால சூரிய பிரபை, சாயங்காலம் சந்திர பிரபை, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாஞ்சராத்த ஆக பிரகாரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், காத்தால சந்திர பிரபை, சாயங்காலம் சூரிய பிரபையாக இருக்கும். ஏன்னா நான் சாயங்காலமும் இருக்கேன், காத்தாலையும் இருக்கேன், சூரிய நாட்டமே இருக்கேன், வெளிச்சத்தோடு தான் இருக்கேன், நான் என்றைக்குமே இருக்கேன்ற மாதிரி தான் அந்த ஊரில் நடந்துட்டுருக்கு. எல்லா திவ்யதேசத்துலையும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இதில் வரதருடைய முகத்துவம் என்றைக்குமே சரி, சில உற்சவங்கள் நடக்கும்போது அனுபவித்து பார்க்கணும். அதோடைய ரசனை என்ன, பெருமாளுடைய மகோத்துவம் எப்படிலாம் இருக்கார், அந்த பெருமாள் எப்படிலாம் உற்சவத்தை பண்ணிக்கிறார். சொன்னேன் இல்லையா, பிரம்மோற்சவத்தில் நடக்கிற மாதிரி அவருக்கு 8ஆவது நாள் அன்றைக்கி தொட்டி திருமஞ்சனம்னு ஒன்று நடக்கும். எப்பவுமே வரதர் கஸ்தூரி திலகம் தான் சாத்திப்பார். ஆனால் நீங்கள் அன்றைக்கி 8ஆவது நாள் அன்றைக்கி போய் பாருங்கோ, தொட்டி திருமஞ்சனத்தும் போது பெருமாள் திருமண் காப்பு சாத்தின்னு இருப்பார். வரதர் எப்பவுமே
வடகலை சம்பிரதாயத்துடைய திருமணம் அன்றைக்கி இருக்கும். அந்த உள்ளூரில் இருக்க அத்தனை பேருமே என்னென்னா, வரதர் அன்றைக்கி ஒரு நாள் வைர திருமணம் சாத்தின்னு இருக்கார். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் இந்த நாளில் பெருமாள் திருமண்காப்பு சாத்தின்னு இருக்கார் அப்படின்னு தெரியாத போயிடுறது. எல்லாருமே பிரம்மோற்சவத்துக்கு பெருமாள் சேர்த்துட்டு போயிடுறோம். ஆனால் 8வது நாள் அன்றைக்கி பெருமாள் திருமண்காப்பு சாத்திக்கிறான்ற விஷயம் சில பேருக்கு தெரிய மாட்டேன்றது. ஆனால் இப்போவும் நீங்கள் போய் பாருங்கோ, பிரம்மோற்சவத்தில் 8ஆம் நாள் அன்றைக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா, வரதருடைய திருமண்காப்பு நல்லா சேவையாகும். வெறும் 1 மணி நேரம் தான். அது எப்போது? மத்தியான டைமில் தான் தொட்டி திருமஞ்சனம் ஆகும். திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பெருமாள் வைர திருமண் சாத்திட்டு சேவை சாதிப்பார். அந்த வைர திருமண் சேவை சாதிக்கிறது எதுக்காகன்னு கேட்டேன்னா, தேசிகருக்காக தான், அவருடைய ஆசைக்காக தான் அவர் சாத்திக்கிறார். அந்த 1 மணி நேரம் சேவை அவ்வளோ நன்னா இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த திருமண் காப்போட பெருமாள் பற்றோசை சாத்திண்டு அவ்வளோ அழகாக சேவை சாதிப்பார். வெறும் பெருமாள் மட்டும்தான், உபயநாச்சியமாரோட கிடையாது. ஏகாந்த சேவை எப்பவுமே பெருமாளை பொறுத்தவரையும் அலங்கார பிரியர். அவர் என்றைக்குமே நகையெல்லாம் நிறைய போட்டுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் அது. ஏகாந்த சேவை நகையெல்லாம் சாத்திண்டு ஒரு மாலையும் இல்லாமல் அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிரதிபலிக்கும். அந்த பெருமாள் அந்த வைர திருமணம் சாத்தின்னு இருக்கும்போது, நான் ஒருத்தர் ரோஜாப்பூ மாலை சாத்தின்னு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த திருமண் காப்பு கலைஞ்சி இந்த ரோஜாப்பூ எடுத்துகிட்டு கஸ்தூரி திலகத்தை வச்சுட்டோன்னே அவருடைய முகத்தை பார்க்கணுமே, அப்படியே சோர்வாக அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்னவோ ஒன்று இழந்துட்டோன்னு நினைப்போம். ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. என்றைக்குமே நான் இருக்கேன், என்னை சேவிக்கிற வாழ்க்கை என்றைக்குமே புது மண்டலத்தோடு தான் ஜொலிப்பேன்ற மாதிரி சேவையை சாதிக்க வைப்பார். வரதருக்கு இது ஒரு முக்கியத்துவம். அதே போல் 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத்திவரதர்னு ஒரு வரதர் இருக்கார். எங்கேன்னு கேட்டீங்கன்னா குளத்தில் தான் இருக்கார். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பெருமாளை எடுப்பாள். அதை எடுக்கிற விஷயம் இருக்கே ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். அந்த வரதரை எடுத்தான்னா 2 மாதத்துக்கு சேவையாகும். 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மண்டபத்தில் இலை பண்ணி வச்சு அத்திவரதரை நல்லா சேவை பண்ணி வைப்பாள். ஆனால் எடுக்கிற விஷயம்னு அவனை சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியம். அந்த காஞ்சிபுரத்தில் தான் 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாள். அது எப்படின்னா வயசானவாளாக தான் எடுப்பாள். முதல்ல வயசானவாக தான் அந்த வரதரை பார்ப்பாள். இதுக்கு ஒரு உதாரணம், அதாவது உதாரணம் கூட இல்லை, இது ஒரு கான்செப்டே இருக்குது. எதுக்காக சொல்கிறோன்னா, பெருமாளை கண்ணை முடிந்து எதை தொடுறாலோ ஒரு ஜென்ரேஷன்ற மாதிரி 40 வருஷத்துக்கு அப்புறமா அடுத்து அவள் 40 வருஷம் பார்க்கணுன்னு ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் வயசானவங்களாக தான் எடுக்கணும். எதுக்காகனா அவளுடைய ஜென்ரேஷனுக்காக தான் எடுக்கிறது. அவர் என்ன செய்வாராம், கண்ணை மூடின்னு முதல்ல அந்த குளத்தில் இருக்க தீர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அத்திவரதர் எடுக்கும்போது கண்ணை மூடின்னு தான் முதல்ல தொடுவாராம் அந்த பெருமாளில். எந்த இடத்துல, ஏன்னா அவர் படுத்துன்னு இருப்பார். அத்திவரதர் படுத்துற திருக்குளத்தை சைன திருக்குளத்தில் தான் இருப்பார். அவர் எந்த இடத்த தொடுறான்றது தான் ரொம்ப முக்கியமாகவே எல்லாருமே பார்ப்பாலாம். தலையை தொடுறாளா, இல்லை கைகால் அபயசத்தை தொடுறாளா, இல்லை திருவடியை தொடுறாளான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தொட்டுட்டு சேவை ஆகிட்ட பிறகு அடுத்து 40 வருஷத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்மளால் கணக்கு முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அத்திவரதர் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுப்பாலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவரை மண்டபத்தில் இலை பண்ணி வச்சுட்டு காத்தால மத்தியானம் சாயங்காலம் நைட்டு 4 வேளையும் ஆவாகனம் பண்ண மாதிரி 4 வேளையும் அவருக்கு சேவாகனம் ஆகும். 4 வேளையும் பெருமாள் தீர்த்த சடாரியோட சேவையாகும். அந்த வரதரை 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்கலாம். இந்த வாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, குளத்தில் ஜலம் இருந்ததுனால இந்த வருஷம் எடுக்க முடியல. அதாவது வர வருஷன்றது எடுக்க முடியல. அதுக்கு அடுத்த வருஷம் தான் 2017 தான் அந்த அத்திவரதரை எடுக்கிற மாதிரி சொல்லின்னு இருக்கா. சேவிக்க முடியாதவா 2017 அத்திவரதரை சேவிங்கோ. அத்திவரதர் எதுக்காக பண்ணுறோம்? அத்தி மரத்தால் செய்யக்கூடியது தான் அந்த வரதர்ன்ற பெயர். எப்பவுமே மரத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு. வேப்ப மரம், ஆலமரம், மாமரம், அதே போல் அத்தி மரம். அத்தி மரத்தால் செஞ்சால் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே சரி, ஆற்றுல கூட சரி, பெருமாள் சன்னதியில் ஒரு சின்ன அத்தி மரத்தால் பண்ணது ஏதாவது ஒன்று வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவள் ஆற்றுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு சரியில்லாதவா, மனசு சரியில்லாதவா, வேலைக்கு போய் நிம்மதி இல்லாதவா, குறிப்பாக கையில் பணம் இருக்குது ஆனால் செலவாகிட்டே இருக்குது,
இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தி மரத்தால் ஒன்று பண்ணி வச்சுட்டோன்னாலே இந்த 4மே ரிக், யஜுர், சாம, அதர்வன இந்த 4 வேதத்துக்கு உடையது தான் அது. அது அத்தனையுமே ஆற்றுல வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு பண்ணோன்னாலே அவளுடைய குறைகள் ஒவ்வொரு குறைஞ்சுட்டே வரும். இப்படி குறையும், நான் இதை பண்ணி தான் இருக்கேனே ஆனால் குறையிலே அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். எப்பவுமே 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத்திவரதர் எடுத்து சேவை பண்ணி வைக்கிறான்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இது 40 வருஷம் கிடையாது, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவளுடைய குறைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சுட்டே வரும். அதான் அத்திமரதத்துடைய ஸ்பெஷாலிட்டி. வரதரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அத்திவரதரை பார்த்தோம், பிரம்மோற்சவத்தை பார்த்தோம். அதே போல் தை மாதத்தில் சங்கராந்தி, பொங்கல், பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல். அதாவது அன்னைக்கு கணுன்னு பேர். வரதர் பாருங்கோ, பழைய சீவரம் போவர் அன்னைக்கு. ஒரே ஒரு கொடையை தான், எந்த வாகனமும் இல்லாமல் தோளுக்கு இலையான் தோளில் இழ பண்ணிட்டு, பல்லக்கில் இழ பண்ணிட்டு, கேடயத்தில் இழ பண்ணிட்டு, உபயநாச்சிமாரோட பெருமாள் எங்கே செய்வர், இதுக்கு போவர், பழைய சீவரம். ஆனால் பழைய சீவரத்தில் பெருமாள் மட்டும்தான் வருவார். அங்கே திருமஞ்சனம் ஆகும். காஞ்சிபுரத்துலேருந்து பழைய சீவரம் போயிட்டு வர்றதுன்றது எவ்வளோ விசேஷம்னு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய பாவகர்மாக்கள் அத்தனையுமே போக்கணும்னா அந்த பழைய சீவரத்துக்கு போய் அன்றைக்கி ஒரு நாள் பெருமாள் சேவிச்சிட்டு வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பவுமே வரதருக்கு கோஷ்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி பழைய சீவரத்தில் போய் பாருங்கோ, திருமஞ்சனத்தும் போது ஸ்ரகஸ்ரசீரிஷா புருஷகா ஸ்ரகஸ்ரகஸ்டபாத் என்ற தொடங்கும் திருமஞ்சனத்தில் ஒரு ஸ்லோகத்தில் அவ்வளோ ஜம்முன்னு நடத்திப்பார். உபச்சாரங்கள் செஞ்சு அத்தனை விதமான மரியாதைகள் செய்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். வரதருடைய முக்கியத்துவம் இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்லியிருக்கேன் நான். கொடை அழகு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது என்னன்னு கேட்டேன்னா, அந்த ஊரில் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் இட்லின்றது எப்படின்னு கேட்டேன்னா, கொடலை இட்லின்னு பேர். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது பொதுவாகவே இட்லின்றது நம்ம ஜென்ரலாக சாப்பிட்ற இட்லி கிடையாதுங்க. அவருக்கு எப்படின்னு கேட்டேன்னா, கொடலை இட்லின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, இட்லிக்கு மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரியே 1/2 அரைச்சி சுக்கு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அவருக்கு நல்லா மாவை கரைச்சி ஒரு சின்ன கூடையில் மாவை கொட்டி தணலில் போட்டுருவா. அதுக்கு பேர் தான் கொடலை இட்லின்னு பேர். எப்பவுமே காஞ்சிபுரத்தில் கொடலை இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதும் முதல்ல அதை தான் பண்ணுவாள். அதே போல் அவருக்கு பலவிதமான அம்சங்கள், நைவேத்தியங்கள் எது இருந்தாலும் அந்த ஊர் மலையாள நாச்சியார்னு ஒரு நாச்சியாரை வச்சு பார்த்துருக்கார். மலையாள நாச்சியார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாளுடைய மனசார அவர் பிரார்த்தனை பண்ணிட்டாலாம் அந்த தாயார். என்னென்னு வரும் அடியார்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கன்னியா ராசியில் இருக்கிறவாளுக்கு ஏனைய ராசிகள் பிரகாரம் பார்த்திங்கன்னா, மலையாள நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி. சிம்ம ராசியில் இருக்கிறவ அத்தனை பேருமே அந்த தாயாரை சேவிச்சுட்டு போகலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வரதர் எப்பவுமே கம்பீரமாக இருப்பார். எல்லா உற்சவத்தையும் மன்னிக்கிறார். பழைய சீவரம் போய் உற்சவம் பண்ணிக்கிறார், பிரம்மோற்சவம் பண்ணிக்கிறார். அதே போல் நவராத்திரி உற்சவத்தில் பண்ணிக்கிறார். நவராத்திரி உற்சவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டா புறப்பாடு. தாயாரும் பெருமாளும் ஒரே நடையில் எழுவா. அவர் முன்னே இவ பின்னன்றதே கிடையாது. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 10 நாள் நவராத்திரி உற்சவத்தில் 2 பேரும் புறப்பாடாகி அடி பிரதட்சணை மாட்டோம். ஒவ்வொரு அடியாக பெருமாளும் தாயாரும் பிரியாத எழுவா. அந்த 10 நாளும் அனுபவித்து சேவிக்கலாம். ரெட்டை புறப்பாடு அவ்வளோ நன்னா இருக்கும்.
அதாவது நம்ம நவராத்திரி வந்து எதுக்காக பண்ணுறோம் கேட்டேன்னா, நம்ம கலாச்சாரத்தை ஒரு பிரதிபிக்க வருகிறது தான் இந்த நவராத்திரி. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துர்கா பூஜான்னு சொல்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரின்ற ஒரு பேரில் தான் இந்த நவராத்திரி உற்சவங்கள் பண்ணின்னு இருக்கோம். நவராத்திரிக்காக பண்ணிக்கிற உற்சவம் அத்தனை பேர் ஆற்றுலையும் போய் பாருங்க, அன்றைக்கி கொலு மண்டபத்தை அமைச்சு எல்லா பொம்மையும் வச்சுருப்பா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்ற ஒரு அடிப்படையில் வச்சு பண்ணிட்டு இருக்க மாதிரி கோவில்லையும் பொம்மைகள் அன்றைக்கி வச்சுருப்பா. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் போய் பார்த்தேன்னா எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியத்திலிருந்து பெருமாள்லேருந்து எல்லா தாயாரில் வந்து எல்லாமே கொலு மண்டபத்தை வச்சு தாயாரை பண்ணி வச்சு 2 பேரும் புறப்பாடோடு அன்றைக்கி நன்னாயிருக்கும். இந்த 10 நாளும் நவராத்திரி உற்சவம் ரொம்ப நன்னாயிருக்கும் காஞ்சிபுரத்தில்.